2 பால் விட்ட 1 பால் விட்டா அவுட்டு. மச்சான் எனக்கு வேலை இருக்குடா. டேய் என்னடா கிரிக்கெட் ஆடுற வயசாடா நம்மளுக்கு? போடா போய் புள்ள குட்டியெல்லாம் படிக்க வைடா. கிரிக்கெட்டுக்கும் வயசுக்கும் என்னடா சம்மந்தம்? போன வை தான். ஏன் இங்கே கிரிக்கெட் விளாட்றது? இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிரிக்கெட்டே இல்லை போல. பாலா ரெடி. யாரும் வரலனா போங்கடா. இனிமே நான் மட்டுமே விளாடுவேன். சொல்றா மச்சான் வீடியோ பார்த்தேன்டா. அந்த ப்ராடக்ட் எங்கடா வாங்கின? இதோ தெரியல, டேக் ப்ராடக்ட். இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோ. டேய் லோ மேட்ரு அப்பா கிட்டே சொல்ல போகிறேன். ஆமாம். இப்போ போகாதடா. ஏன்? அப்பா கையில் பாடுறா கண்ணாடி கிளாஸு. என்ன ஆகும்னு தெரியும்ல? அப்பா 2 சப்ஜெக்டில் ஃபெயிலுப்பா. இது ஃபோனுப்பா. பா நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணி பார்த்துட்டேன்ப்பா, வேலையே கிடைக்கலப்பா. கோவம் வந்தால் கையில் என்ன இருந்தாலும் போட்டு உடச்சிருவா, தெரியும்ல? தெரியும்டா, பார்த்துக்கலாம். அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அப்பா என்ன பண்ணுறது? டேய் அந்த கிளாஸ் எப்போ உடையாம இருந்தது? அது கிளாஸே இல்லைடா. பார்க்க கிளாஸ் மாதிரி இருந்தது. பார்க்க அப்படியே கிளாஸ் மாதிரி தான்டா இருக்கும், ஆனால் கிளாஸ் கிடையாது. கீழே போட்டாலாம் உடையாது. எனக்கும் வேணுமே. இந்த தெரியல, டேக் ப்ராடக்ட். இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோடா. பெரியமா இதில் போர்டு மட்டும் போயிடுச்சு, அது மட்டும் மாற்றிருக்கேன். எனக்கு காசு நம்ம கிட்ட எப்படி அவன் காசுலாம் கேட்பான்? அந்த போர்டு காசு மட்டும் கொடுத்துருங்கன்னு கேட்கலான்னு நினச்சேன். பரவாயில்ல பெரியமா, நம்ம வீட்டுக்கு தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் போர்டு ரேட்டு 2000 ரூபா. பார்த்து சரி பெரியப்பா, வணக்கம். நான் போயிட்டு வரேன். என்னடா என்னாச்சு? அம்மா எலக்ட்ரீஷியன்லாம் கேட்டம்மா, லேபர் ஃபீஸு 800 ரூபா கேட்குறாங்க. 800 ரூபாவா? அதிகமேடா. உங்க பெரியப்பாவே கூப்பிடு, அவரு எலக்ட்ரிஷியன் தானே, காசுலாம் வாங்க மாட்டாரு. அட ஆமால, சரிம்மா நான் கூப்பிட்டு வரேன். புது ஃபேன் பெரியப்பா, ஃபாஸ்ட்டாகவே சுத்த மாட்டேங்குது. ரிப்பேர் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு வந்து காமிச்சிட்டோம். அவங்க அந்த ஃபேன் சைடு எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு போர்ட் சைடு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு வரேன். தம்பி ரெகுலேட்டர் 2ல இருக்குப்பா, 4ல வச்சுதான் ஃபாஸ்டா சுத்தம். இது தெரியாம இவ்வளவு நாள் ஐயோ. சரி எனக்கு ஜிபேவே பண்ணி விட்டுறேன்னா? என்னது பெரியப்பா? 1000 ரூபா. வெளிய ஆளுக்கு 1500 ரூபா. ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சப்ப 1000 ரூபா. சுத்தி விட்டதுக்கா? லேபர் ஃபீஸ், லேபர் ஃபீஸ், லேபர் ஃபீஸ். நோ 34 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் பண்ணாம இருக்கா? 33 தாண்டா ஆச்சு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நம்மளே ஒரு பொண்ணை பார்த்து செட் பண்ணி விட்டுறலாம். இவருக்கு லவ் ஒண்ணுமே செட் ஆக மாட்டேடா. டேய் இவருக்கு லவ்வே பண்ண தெரியலடா. நோ இனிமேல் நாங்க சொல்ற மாதிரி பண்ணா. பொண்ணுங்களுக்கு நல்ல பேசுற பசங்க தான் பிடிக்கும். ஒரு நல்ல பிக்கப் லைனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. என்னடா ட்ரெஸ் இது? நல்ல அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போனா. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையை மட்டும்தான் பேசணும். டேய் அங்க போடுறா. தம்பிங்களா, நீங்கள் சொல்லி கொடுத்த மாதிரி பிக்கப் லைன்லாம் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இப்போ பிக்கப் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. நீ கலக்கணும். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ்டா. ஏங்க அடி எதுவும் பட்டிருக்கா? இல்லையே. ஏன்? சொர்க்கத்துலேருந்து டேரெக்டாக விழுந்துருப்பீங்களே, அதான். போல. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு? என்ன இதை கேட்குறாங்க? ஏங்க கண்டிப்பாக சொல்லணுமா? சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உண்மையை மட்டும்தான் பேசணும். என்னடா சொல்லட்டுமா? நேற்று நைட்டு போட்டா சாப்பிட்டேன், சேரல போல, அதனால நிக்காம தான் போச்சு. எக்ஸாம் பேப்பர்லாம் கொடுத்துட்டாங்களாடா? இல்லைம்மா, இன்னும் எதுவும் கொடுக்கல. இன்னும் யாருமே கஷ்டம் பண்ணலையா?
கொஸ்டின் பேப்பர் செம்ம டஃப்மா. கிளாஸ்ல வெறும் 6 பேர் தான் பாஸ், இது எல்லாருமே ஃபெயிலுமா. 6 பேர் பாஸ்ல, அதுல நீ என்ன ஒருத்தனா? இங்க பாத்தியா 98 மார்க்கு. சூப்பரா சொல்லலாம். சரி, அந்த கோமதி அக்கா பையன் எவ்வளோ மார்க்கு? அவனா 99 மார்க். அவன் 99 வாங்கியிருக்கான், நீ மட்டும் என்ன 98 வாங்கியிருக்க. ஓடிட்டான் பாரு. அக்கா சைன் பண்ணுங்கக்கா. பிளாஸ்டிக் பேட்டு இல்லை அச்சாலே 6 போகும். இந்த பேட் உங்களுக்கு வேணும்னா இதோ இங்கே தெரியல டேக் ப்ராடக்ட், இதை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஹரிஷே, அப்படியே ஒரு பென் எடுத்துடா. அம்மா அங்கே பேக்கில் இருக்கு, எடுத்துக்கோமா. ஓ, இதுல தானே ஆன்சர் ஷீட் இருக்கு. ஹரிஷே, இங்க வாடா. இந்த வரமா என்னம்மா? வடை சுடணும். போதும்டா, மீதி நைட்டு பூரி சுட எடுத்துக்கிறேன். ஹரிஷே, என்னப்பா? கதவை கீச்சு கீச்சுன்னு சவுண்டு போடுதுடா, கொஞ்சம் எண்ணெய் போடு. இப்போ பாருப்பா. சூப்பர்ரா. தூங்கி எந்திரிச்சு அப்படியே ட்ரெஸ் மாத்தி வந்துருக்க, போய் குளிச்சுடா. சரிப்பா. டேய், குளிக்கலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் மூஞ்சியாவது கழுவிட்டு வாயேன்டா. சரிம்மா. மா பா, இவன் இன்னும் மூஞ்சி கழுவாம தான் இருக்கான். டேய், என் மூஞ்சி அப்படிதான்டா. இந்த வில்வாவோட மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணு, ஃப்ரெஷ் ஆயிடுவேன். என்னது பவுடரா? புரியல. வில்வாவோட மில்க் பவுடர் ஃபேஸ் வாஷை கையில் எடுத்து கொஞ்சமா தண்ணி விட்டு ரப் பண்ணா ஃபோம் மாதிரி ஆயிடும். இதுல ஃபேஸ் வாஷ் பண்ணா ஸ்கின்னை டீப்பா கிளென்ஸ் பண்ணி ஆயில், டர்ட், ஸ்வெட் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். இது ரைஸ் மில்க் பவுடர் வச்சு பண்ணியிருக்காங்க, ஸோ கெமிக்கல் ஃப்ரீ. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வா மச்சான், உட்காரு வா. சரி, தண்ணி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? இப்போ என்ன குடிச்சேன், வேணாண்டா. அப்போ ஜூஸ் குடி. ஜூஸா? டேய், எனக்கு யாராவது கடைக்கெல்லாம் போய் வாங்கணும், அதெல்லாம் வேணாண்டா. டேய் மச்சான், எங்க ஃப்ரிட்ஜ்ல எப்பயுமே ஜூஸ் இருக்கும்டா. என்னடா எதுவுமே சாப்பிட மாட்டேன். சரி, ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு வரேன், அதையாச்சும் சாப்பிடு. ஃப்ரூட்ஸா? ஸ்ட்ராபெரி, லிச்சி, டிராகன் ஃப்ரூட். உனக்கு என்னடா வேணும்? இதெல்லாம் நான் இப்போதான்டா கேள்வியே படுறேன். சரி, அப்போ ஆப்பிள் ஆச்சும் சாப்பிட்றா. ஆப்பிளா? ஆப்பிள்லாம் எங்கள் வீட்டில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னா சொந்தக்காரங்க வாங்கிட்டு வருவாங்க, அப்போதான் சாப்பிட்ருக்கேன். மச்சான் இந்தா. டேய், எனக்காக பண்ண மேலே ஏறி பீங்கான் தட்டுலாம் எதுக்குடா? நாமளாம் சில்வர் தட்டிலே குத்துருக்கலாம்ல. டெய்லி இதில் தான்டா சாப்பிடுவோம். பீங்காயா? ஓ, குண்டு பல்ப்பு தானே. மச்சான் மச்சான், நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லுவியா? கேள்றா. எப்பறம் உங்க வீடு மட்டும் எப்பவுமே வாசனையாவே இருக்கு? ரூம் ஸ்ப்ரேடா? அதுக்குன்னு ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இரு, இதான்டா ஆட்டோமேட்டிக் ரூம் ஸ்ப்ரே. நீ டைம் செட் பண்ணால் போதும், அது பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓ, இதுதானா? உங்க வீடு வாசனையா இருக்கணும்னா இதோ இங்க கிளிக் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கோங்க. இந்த டைலாக் தான் பண்ண போறோம். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஃபர்ஸ்ட் நீ. ஓகே. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. This is the end. ஓகே, இப்போ வந்து சேட். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. நீ சேடானாலே என்னால் தாங்க முடியாது. சத்தியமா டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். இப்போ என்ன டிஸ்கஸ்டிங்கா? ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஓ, அப்படி மாடுலேஷன் மாத்துவேன். இது என்ன ஃப்ளர்ட்டா? ஃப்ளர்ட்டிங். சார் இங்க பார்க்கலாம் துப்ப கூடாது. ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. ஏன் நக்கலா சொல்ற? கண்ணு பாத்தியா இல்லையா? கண்ணு அடிச்சேன். ஏன்னா நீ என்ன லவ் பண்றல. இன்னும் காஸ்டியூம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது வந்து நான் ஒரு பெரிய வீடியோ எடுத்திருக்கோம், அது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள். அது ஒரு பெரிய கதை.